வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்களுக்கும் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கும் அரசியல் புரிதல் குறைவாக தான் இருக்கும். அவர்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பரப்புரையை பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து ஊடகங்களில் பேசி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மற்ற கட்சிகளில் திமுக, அதிமுக மற்ற கட்சிகளில் இருக்க நபர்களும் இதை அவங்க புதிதாக வந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே, அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இது. இப்போது குறிப்பிட்டு தலைவர் அவர்கள் எங்கேயும் பேச தெரியாது, அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது திமுக, அதிமுக கட்சிகள் இது வரைக்கும் ஆண்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஆண்டிருக்கு, மத்தியில் பிஜேபி ஆளுது. இப்போ சட்டமன்றங்கிறது மக்களுக்கான சட்டங்களை உருவாக்கி மக்களுக்கான திட்டங்களை தீட்டுறதுக்காக தான் சட்டமன்றம். அங்கே பேச்சு போட்டி நடக்கலைல்ல. அது ஏதோ ஒரு பேச்சு போட்டி நடக்கிற இடம் மாதிரியும், இப்படி பேசுவாரா அப்படி பேசுவாரா, என்ன திக்குறாரு என்ன திணறாரு அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறது ஒரு நகைப்பாக இருக்குது. இப்போது ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்களோட பேச்சு திறமையை காமிச்ச ஆட்சியில் இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி இருக்கார், ஆளக்கூடிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவருடைய பேச்சு திறமையை காமிச்சா ஆட்சியில் இருக்கார், அதுவாக அங்கே தகுதி? அப்போ பொய்யான பரப்புரையை மேற்கொள்கிறது தளபதி விஜய் அவர்கள் குறித்தும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் குறித்தும் தவறான ஒரு பரப்புரையை, ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறதுக்கு தான் பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறேன். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ஏதோ இப்போ தான் புதிதாக அரசியலுக்கு வர மாதிரியும், அவர்கள் 2024 கட்சி தொடங்கிய பிறகு தான் ஏதோ ஓட்டர் ஐடி வாங்கின மாதிரியும், இப்போ தான் 18 வயது ஆன மாதிரியுமே பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க. அவங்க இப்போ தான் புதிதாக அரசியல் வராங்க. நீண்ட காலமாக இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளில் இதற்கு முன்பு பயணித்தவர்கள் தான் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தளபதி விஜய் அவர்களோட தலைமையில் இந்த கட்சிக்கு வந்திருப்பாங்க. தலைவர் விஜய் அவர்களே இதற்கு முன்பு 2024 வரைக்கும் வேறு ஒரு கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தியிருப்பார். அது மாதிரி தொண்டர்களும் தோழர்களும் இன்னொரு கட்சியில் பயணிச்சிருப்பாங்க. திமுகவா, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபியோ ஏதோ ஒரு கட்சியில் பயணிச்சிருப்பாங்க. இப்போ புதிதாக கட்சி தொடங்கும் போது ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ட்டு இங்கே வரக்கூடியவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய தொண்டர்கள். அப்போது அவர்களுக்கு அரசியல் ரீதியான புரிதல் நீண்ட காலமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், அதே மாதிரி நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு அரசியல் ரீதியான புரிதல் நீண்ட காலமாக இருக்கும். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக சினிமா துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்த தளபதி விஜய் அவர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் இப்போ தான் ஓட்டர் ஐடி வாங்கின மாதிரியும், அவர்களுடைய தொண்டர்களுக்கு இப்போ தான் 18 வயசு ஆகிற மாதிரியுமே பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க. அது ஒரு நகைப்புக்குரியது தான். இந்த கட்சி தான் புதிதாக வந்திருக்கே தவிர, இதற்கு முன்பே அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள் தான், இதற்கு முன்பே அரசியல்வாதிகளாக இருந்த இளைஞர்கள் தான், இதற்கு முன்பே வாக்கு செலுத்திய இளைஞர்கள் தான், இதற்கு முன்பே அரசியலில் ஈடுபட்ட இயக்கம் தான் தளபதி அவர்களுடைய மக்கள் இயக்கம். அப்போது அரசியல் ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கும். மக்களுக்கு என்ன தேவை, என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. இதை தாண்டி புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு இதுவரைக்கும் ரசிகர்களாக இருந்து இதன் பிறகு அரசியலில், இதன் பிறகு ஓட்டர் ஐடி வாங்கக்கூடிய புதிதாக வர இளைஞர்களுக்கு இந்த அரசியல் குறித்தும் இந்த அரசியல் கட்டமைப்பு குறித்தும் சில கருத்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்திய ஒன்றியம் புதிதாக உருவானது 47க்கு பிறகு தான். அதற்கு முன்பு பல்வேறு மாகாணங்களாக பல்வேறு அரசுகளுக்கு கீழே ஆட்சியில் இருந்தது தான் இந்திய ஒன்றியம். 1950க்கு பிறகு தான் அரசியலமைப்பே வருது. இப்போது அதற்கு முன்பு இங்கே ஒரு நாடு, இதுதான் சட்டம், இதுதான் மக்களுக்கான உரிமைகள், இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிமை, இதுதான் தேர்தல் ஜனநாயகம், இதுதான் இப்படி தான் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதற்கு முன்பு வெவ்வேறு அரசியல், வெவ்வேறு ஆட்சி முறையில் தான் இருந்தது. அதற்கு முன்பு மன்னர் ஆட்சியில் இருந்தது. அப்போது எல்லாவற்றையுமே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியணுமா அப்படின்னா, தேர்வு எழுத போகிற மாதிரியும், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி தேர்வு எழுத போகிற மாதிரியும், இதில் 1 மார்க் கொஷின்லாம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியுமே எதிர்க்கட்சிகளில் இருக்கக்கூடிய, குறிப்பிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அது தெரியுமா, இது தெரியுமா, என்ன ஆகுது தெரியுமா, மக்களுக்கு என்ன தேவைங்கிறத செயல்படுத்தக்கூடியது தான் இந்த ஆட்சி அமைப்பு. அப்போது அடுத்தடுத்த கட்டமாக தெரிஞ்சால் போதும். இப்போ குறிப்பிட்டு இதில் சொல்லணும்னா, இந்த இந்திய ஒன்றியம் உருவான பிறகு அரசியலமைப்பு அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் உருவாகுது. அந்த அரசியலமைப்பே கிட்டத்தட்ட ஒரு 2000 திருத்தங்களுக்கு பிறகு தான் ஏற்றுக்கப்படுது. ஏன்னா இது தேவையா, இது தேவையில்லையா, இந்த நாட்டுக்கு தேவையா, இந்த மக்கள் ஏற்றுக்குவாங்களா, இந்த மதத்தினர் ஏற்றுக்குவாங்களா
அப்படின்ட்டு பல பல திருத்தங்கள் வருது. அப்போ சட்டத்திட்டம் வந்து தொடர்ந்து மாறுதலுக்குள்ளாது. அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே வந்து 2000 முறை வந்து திருத்தப்பட்டது தான். இப்போ உலகம் முழுக்க ஒரு 60 நாடுகளில் 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து தான் இந்த நாட்டுக்கான ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுது. மிக நீண்ட ஒரு அரசியலமைப்பு. அப்படி தானே இந்த நாடு உருவாகுது. இந்த நாட்டுக்கான அரசியல், இந்த நாட்டுக்கான தேர்தல் முறை இதெல்லாம் உருவாகுது. இது ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்போது இந்த ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது? சட்டமன்றம்னா என்ன? பாராளுமன்றம்னா என்ன? உள்ளாட்சி தேர்தல்னா என்ன? இந்த தேர்தல்கள்லாம் எப்படி நடைபெறுது? தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது? சட்டமன்றத்தில் என்ன சட்டங்கள்லாம் இயற்ற முடியும்? பாராளுமன்றத்தில் என்ன சட்டங்கள்லாம் இயற்ற முடியும்? அது யாரோட ஒப்புதல் வேணும்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் அவர்கள். இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் எல்லா அதிகாரிகளோட வேலை என்ன, எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ குறிப்பிட்டு தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஆட்சிங்கிறது முதலமைச்சர் மக்களுக்கு தேவையானதை மக்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தணும், அதற்கான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தால் போதும். அதை செயல்படுத்தக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு தான். அப்போது இவங்க தேவையில்லாத ஒரு வதந்தி இல்லைன்னா ஒரு 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 அச்சமூட்டுற அளவுக்கு ஒன்றுமே தெரியாது, செய்ய முடியாது, இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு தேவையில்லாத ஒரு பரப்புரையை மேற்கொள்வாங்க. அப்போ நிர்வாக ரீதியாக நான் சொல்கிறேன், இங்கே மாவட்ட ஆட்சியர், இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள், இவர்களுக்கு இந்த நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே தான் இந்த ஆட்சி நடக்கும். காவல்துறை பாதுகாப்பு பணியை பார்ப்பாங்க. அப்போ சட்டம் இயற்றதுக்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோ, இங்கே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளோ அவர்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு தான் ஒரு சட்டம் இயற்ற முடியும். அப்போது இங்கே நிறைய நபர்கள் இருக்காங்க. இந்த 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 சிஸ்டம் வந்து பெரிய அளவிலான ஒரு சிஸ்டம். இங்கே வரக்கூடியவர்கள், தலைமைக்கு வரக்கூடிய முதலமைச்சர் எந்த மாதிரியான ஒரு கருத்தியலில் வராரு, அவரோட செயல் திட்டம் என்னவாக இருக்குது, இப்போ ஜல்லிக்கட்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் அவர்களுக்கு மக்கள் வந்து கோரிக்கை வைக்கணும். ஜல்லிக்கட்டு வேணும், அது ஏன் எதுக்கு எப்படி கொண்டு வருவீங்கன்னா தெரியாது, மக்களுக்கு வந்து இந்த மாடு பாதுகாக்கப்படணும், என்னுடைய பண்பாடு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும்தான். ஜல்லிக்கட்டு வேணும்னு தான் போராட்டம் பண்ணணும். அது சட்டமன்றத்தில் என்ன செய்யணும், பாராளுமன்றத்தில் என்ன செய்யணும், நீதிமன்றத்தில் போயிட்டு எப்படி இதை அனுமதி வாங்கணும், எப்படி இதை சட்டமாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அலுவலர்கள், ஆஃபீஸர்கள், இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிறது. அப்போது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல திட்டங்களும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படுறாங்களா, இங்கே ஊழல் இல்லாமல் செயல்படுறாங்களா மட்டும்தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இதற்கு முன்பு இருந்த திமுக, அதிமுக கட்சியில் இருக்கவங்கலாம் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இருமொழி கொள்கை வேணுமா வேணும், அப்போ தாய்மொழி கல்வி வேணும், அப்போ வேணுமா, அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக தமிழில் இருக்கிறது எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபத்தமான கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, 247 எழுத்துக்கள் தெரியும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இது எல்லாத்தையும் சொல்லு, இப்போ இந்த சட்டத்திட்டத்தை எல்லாத்தையும் சொல்லு, இது எப்படி செயல்படுத்தோ எல்லாத்தையும் சொல்லு, அதெல்லாம் தேவையில்லை. தமிழ் வேணும், தமிழ் மொழியில் கல்வி வேணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிந்தால் போதும். நீட்டு வேணாம், பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம். இதுதான் மக்களுக்கான புரிதல். எல்லாமே மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, எல்லா அரசியலும், எல்லா சட்டத்திட்டமும் எல்லாமே தெரிந்தால் இங்கே ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ய முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அரசியல் ரீதியாக இன்னொருத்தவங்களை மட்டம் தட்டுறது தானே இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட ஆட்சியை இருந்திருக்கு. அப்போது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்கிறேன். இப்போ மக்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோன்னா, மக்களுக்கு வந்து தண்ணி இல்லை, மருத்துவ வசதி இல்லை, இப்போ விவசாயிகள் சிக்கல் இருக்குது, செவிலியர்கள் சிக்கல்கள் இருக்குது. மக்களோட சிக்கல்களெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டியது முதலமைச்சர் அவர்கள். இப்போ இதை செய்யறதுக்கு அவருக்கு மனது இருந்தால் போதும், இதை வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்தால் போதும். இதுதான் ஆட்சி, இதுதான் முதலமைச்சர், இதுதான் நிர்வாகம், இதுதான் சட்டமன்றம், இதுதான் எம்எல்ஏ, எம்பி, இப்படி தான் இந்த அமைப்பு தான். மக்களோட பிரச்சனை தெரிஞ்சால் போதும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா போதும். காமராஜர் அவர்கள் மாணவர்கள், பிள்ளைகள் படிக்கணும்னு நினச்சாரு, கல்விக்கூடங்களை திறந்தார், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், மற்ற கட்சியினர்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இப்போ மருத்துவர்கிட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஐயா எனக்கு தலைவலிக்குது, ஐயா எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்ட்டு மக்கள் சொன்னால் போதும்.
இந்த காய்ச்சல் எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு நோயாளிகிட்டே கேட்கக்கூடாது. இந்த காய்ச்சல், இந்த தலைவலி எப்படி வந்தது, இதற்கு மருத்துவம் தெரியும். அதுக்கு தான் மருத்துவர் இருக்காரு. மருத்துவத்தை மக்கள்கிட்ட, அங்கே நோயாளிகிட்ட, பாதிக்கப்பட்டவன்ட்டே போய் கேட்கக்கூடாது, இதுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணுன்ட்டு. அதற்கு இங்கே மருத்துவர்கள் இருக்காங்க, படித்தவர்கள் இருக்காங்க. அது மாதிரி தான் இந்த ஆட்சியும் மக்கள் பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய முதல்வர்கிட்ட சேர்க்கும்போது அதற்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு கலந்து ஆலோசித்து இங்கே வந்து சட்டத்திட்டங்களை கொண்டு வருவாங்க. இதுதான் ஆட்சி முறை, இதுதான் அமைப்பு. இப்போ இதை வந்து பெரிதாக காமிச்சு ஒன்றும் தெரியாதுன்ட்டு பொய்யான பரப்புரையை மேற்கொள்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் மற்ற கட்சியினரும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக சொல்கிறேன். இப்போது இந்த அமைப்புன்னு சொல்கிறேன்ல, இப்போ இந்த அமைப்பு எப்படி செயல்படும், இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறேன்ல. இப்போ கல்வி ரீதியாக ஒரு பள்ளி, ஒரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளி, அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இதற்கு அதிகாரிகள் யார், ஆட்சியாளர்கள் யார், இதற்கு மேலே சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வரவர்கள் யார், இதை செயல்படுத்த வேண்டியவர்கள் யாருங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை மட்டுமே நான் சொல்கிறேனே. இத்தனை கட்டமைப்புகள் இருக்குது, இவர்கள் தான் இந்த ஆளக்கூடியவர்கள். இதை முதலமைச்சராக இருந்து இதை செயல்படுத்தக்கூடியவர் தான் முதலமைச்சர். இது செயல்படுத்தணும், இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த கல்வி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் முதலமைச்சர். அதற்கு தான் இந்த ஆட்சி. இப்போ நான் அந்த லிஸ்ட்டு சொல்கிறேன். இப்போது ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஆளுநர் அவர்கள், அதன் பிறகு முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அதன் பிறகு வந்து முதன்மைச் செயலாளர், பள்ளிக்கல்வித்துறையோட முதன்மைச் செயலாளர், அதன் பிறகு ஆணையர், அதன் பிறகு மாநில திட்ட இயக்குனர், தொடக்க கல்வி இயக்குனர், மாவட்ட ஆட்சி தனி அலுவலர், அதே மாதிரி முதன்மை அலுவலர், அதே மாதிரி மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், அதன் பிறகு வட்டார வளமை மைய மேற்பார்வையாளர், குறுவள மைய ஆசிரியர் பயிற்றுனர், அப்புறம் வந்து பள்ளி தலைமை ஆசிரியர், அதன் பிறகு உதவி தலைமை ஆசிரியர், அதன் பிறகு மேலாண்மை குழு தலைவர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. இந்த சிஸ்டம் இருக்குது, எல்லா துறைகளிலுமே இருக்குது. மருத்துவத்துறையாக இருக்கட்டும், வனத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறையுமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 38 துறைகள் இருக்குன்னா 34 அமைச்சர்கள் இருக்காங்க தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த துறை ரீதியான அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க தான் ஆட்சி செய்ய போகிறாங்க. துறை ரீதியான அலுவலர்கள் இருக்காங்க, அவங்க தான் ஆட்சி செய்ய போகிறாங்க. இங்கே கட்சி மாற்றம், இங்கே தலைமை மாற்றம், அது மட்டும்தான் நடக்குமே தவிர இதற்கு முன்பு இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் இயங்கும். அப்போ அவர்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு ஒரு பொய்யான கட்டமைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் இந்த பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற கட்சியினருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் கணக்குங்கிறது, இப்போ ஒரு 100 ஓட்டு இருக்குன்னா அதில் 51 வாங்குறவர் வந்து வெற்றி பெற்றவர், 49 வாங்குறவர் தோல்வி அடைந்தவர். இவ்வளோ தான் இதுதான் வந்து தேர்தல் கணக்கு. இப்போ தேர்வில் 35 மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிறது தான் வெற்றிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோட நோக்கம். அப்போது தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் களத்தை நோக்கி பயணிக்கணும். தமிழக வெற்றி கழகம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லணும். இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்யலைன்னு சொல்லணும். இந்த கட்சியோட கொள்கைகள் என்ன, திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கட்சியோட சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும், கொடியை சேர்க்கணும். மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் போதும். இவர்கள் நினைக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் நினைக்கிறாங்க, ரசிகர்கள் வந்து ஓட்டாக மாறாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் சொல்கிறேன், ரசிகர்கள் ஓட்டாக மாறாது, ரசிகர்களை தாண்டி பொதுமக்களும் ஓட்டாக மாறப்போகுது அப்படிங்கிறத 2026 தேர்தல் காலத்தில் பார்ப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு வெறும் ரசிகர்கள் மட்டுமே வாக்கு செலுத்த போகிறதில்ல. இது வரைக்கும் மற்ற கட்சிகளை பயணித்தவர்கள் தான் இந்த கட்சிக்கும் வருவாங்க, மற்ற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தவர்கள் தான் இந்த கட்சிக்கும் வாக்கு செலுத்துவாங்க, பொதுமக்களும் வாக்கு செலுத்துவாங்க. ரசிகர்களை தாண்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு வரும். 2026 தளபதி விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார். தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் பொய்யான செய்திகளை பரப்பக்கூடியவர்களுக்கும் சொல்கிறேன். நன்றி.